வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான பச்சைவரை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, வெள்ளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்பவே டேஸ்டியான ஒரு கிரேவி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு பச்சைவரையை எடுத்திருக்கேன். ஒரு 4 கிழங்கு எடுத்து தோல் சீவி எல்லாத்தையுமே ஒன்றா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 ஆப்பிள் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை வேணுங்க. கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் வரமிளகாத்தூள், இப்போ நம்ம பச்சைவரை நல்லா வெந்துருச்சு. நம்ம கிழங்கு கூட நல்லாவே வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், கிழங்கு எல்லாம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி அது தண்ணியோட தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடுகு உளுந்தும் வேணுங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ ஒரு வடசட்டி வச்சுக்கலாம். வடசட்டி சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்சி உளுந்து சேர்த்துக்கலாம். உடைச்சி உளுந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம உடைச்சி உளுந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் வணக்கி விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாங்க. அது நல்ல ஒரு ருசி தரும். நான் இன்றைக்கி ஒரு 6 கத்திரிக்காயை இந்த மாதிரி 4 நல்லா வெட்டி அதையும் சேர்த்துக்கிறேன். அது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க. அடுப்பை ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லாவே வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்குங்க. இப்போ நம்ம கத்திரிக்காயெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச அந்த பச்சைவரையும் கிழங்கையும் அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு தண்ணி சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அந்த வடைச்சட்டியை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த கத்திரிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு முழு தேங்காயை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இது நம்ம கிரேவிக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற
அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்ததுமே நம்ம கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கிரேவியில் சேர்த்துக்கலாங்க. இந்த கிரேவி இட்லி தோசைக்கு இல்லாட்டி வெள்ளை சாதத்து கூடயோ இல்லாட்டி சப்பாத்தி கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பச்சைவரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ண ஃபேபுலஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.